ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீடு அலுவலகங்களில் ரெய்ட் நடக்குது. இந்த அரசு என்ன திட்டத்தோடு செயல்படுது? திரு விஜய் தலைமையிலான அரசு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பிளான் தான். என்ன பிளான்? சட்டசபையிலேயே முதலமைச்சர் விஜய் சொன்னார், தேடி கண்டுபிடிச்சி பிடிப்போனார். இனிமே வேட்டை ஆரம்பிச்சிருவார்னு தோன்றது. வேட்டை போட்டு பிடிங்கி எடுத்துருவார். ஸோ ஏவா வேலு குறிவைக்கப்படுகிறார். ஏவா வேலு மட்டும் குறிவைக்கப்படலை, ஒரு 10 அமைச்சர் குறிவைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை என்ற ஒரு மில்க் கவ், ஒரு பால் கொழிக்கும் வளம் கொழிக்கும் துறையில் இருந்தவர். இது என்ன இப்போ இருக்கிற அரசாங்க குற்றச்சாட்டுன்னா, ரோடு போடாமையே ரோடு போடணும்னு காமிச்சது, பில்டிங் கட்டாமல் காமிச்சது, அணை கட்டாமல் காமிச்சது. ஏவாவேலுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு KN நேரு, சேகர் பாபு, மாசு, ஒரு 4-5 பேர் மேலே ஒரு வழக்கு வரலாம்னு தோணுறது. ஏன்னா இந்த ஸ்பீடு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் நல்லா நடக்குது, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த தொழிலதிபரும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்ஓ சிம்சனோ எல்லாம் திமுக சொம்புங்க தான். ஒருத்தர் கூட விஜய் நல்லா பண்ணான்னு சொல்லல. விஜயோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்க போனாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஸ்ரீதர் வேம்பு. ஏன்னா இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பயன்னா, நாளைக்கு டிஎம்கே வச்சுங்க, என்னோட கருப்பா திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா திருச்சியில் நானே போட்டி போடுறேன், திருச்சி கிழக்கில் நான் போட்டி போடுறேங்கிறானோ. போட்டி போடுறது தப்பு இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சு டிவி போட்டிருக்கேன். ஆனால் விஜயை மீறிய ஒரு சக்தி தன்னுடைய அமைச்சரவையில் இருப்பதை விஜய் ஒத்துக்கொள்வார் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா விஜயை மீறிய சக்தி அவர். விஸ்வநாதனோ காங்கிரஸில் இருக்காங்க, IML இருக்காங்கன்னா அவங்களாம் அமைதியானவர்கள், பெரிய செகண்ட் லெவல் லீடர்ஸ் தான். விஜய் கட்டுப்பட்டவர்கள். திருமாவை கட்டுப்படுத்தும் சக்தி விஜய்க்கு இருக்கிறதால இல்லை. கேபினெட்டில் இருந்து அவர் ஏதாவது பண்ணார் வச்சுங்க, விஜய்க்கு தான் கட்டுப்படுது. விஜய் உணர்ந்து தான் அமைதியாக இருக்கார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீடுகள் அலுவலகங்களில் ஏன் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரெய்டு நடத்துகிறார்கள்? அடுத்த குறி யாருக்கு? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷம் சுவாமி. வணக்கம் நைதன். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீடு அலுவலகங்களில் ரெய்டு நடக்குது. இந்த அரசு என்ன திட்டத்தோடு செயல்படுது? திரு விஜய் தலைமையிலான அரசு. முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் மேலே குறி வைக்குதா? என்ன நோக்கம்? இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பிளான் தான். என்ன பிளான்? சட்டசபையிலேயே முதலமைச்சர் விஜய் சொன்னார், தேடி கண்டுபிடிச்சி பிடிப்போனார். அந்த வார்த்தையை கவனிக்கணும். தப்பு செய்ய மாட்டோம், செய்ய விட மாட்டோம், செஞ்சவங்களை மன்னிக்க மாட்டோம், செஞ்சவங்களை தேடி கண்டுபிடிச்சி போதைப்போனார். அது மாதிரி சரி, தப்பு செஞ்சவங்களை தேடி கண்டுபிடிச்சி தண்டிக்கும் காலம் தான் இப்போது. இது ஏன் இப்போ பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் செட்டில் ஆகிறதுக்கு 1 மாதம் ஆச்சு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட ஒரே நாளில் செட்டில் ஆகிடும். ஏன்னா திமுக முன்னாடி ஆண்டு இருக்குது, அதிமுக முன்னாடி ஆண்டு இருக்குது. விஜய் அப்படி இல்லை. இஸ் நியூ கம்மர் டு இது நியூ பாய் அந்த ஸ்ட்ரீட்ன்ற மாதிரி இது நியூ கம்மர். அதனால் அவர் எல்லாம் கற்றுண்டு விஷயத்தை அது சேகரிச்சுட்டு சுதாரித்து 1 மந்த் ஆச்சு. தப்பு இல்லை, நேச்சுரலி அந்த டைம் எடுக்கும். இனிமேல் வேட்டை ஆரம்பிச்சிருவார்னு தோன்றது. வேட்டை போட்டு பிடிங்கி எடுத்துருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பணம் மக்களுக்கு போய் சேரணும், கஜானாவுக்கு போய் சேரணும், வெளியாட்களுக்கு ஒரு லஞ்சம் ஊழல்லாம் கூடாது அப்படின்ற கொள்கையில் இருக்கார். ஸோ ஏவா வேலு குறிவைக்கப்படுகிறார். ஏவா வேலு மட்டும் குறிவைக்கப்படலை, ஒரு 10 அமைச்சர் குறிவைக்கப்பட்டிருக்காங்க. 1 by 1 ஆரம்பிக்கும். கச்சேரியின் மேலே தான் பிகினாக போகும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, சரளி வரிசையில் ஆரம்பிச்சிருக்காங்க, போக போகும். ஸோ அந்த மாதிரி ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை என்ற ஒரு மில்க் கவ், ஒரு பால் கொழிக்கும் வளம் கொழிக்கும் துறையில் இருந்தவர். அந்த துறையில் நீங்கள் சும்மா உட்காந்தாலும் உங்களுக்கு டெய்லி 500 கோடி 1000 கோடி வந்துடுமாங்க. கையே அசைக்க வேணாம், சும்மா டேபிளில் போயிடணுமாங்க. அங்கே இருக்கிற ஒரு அதிகாரியும் மாதம் 50 கோடி 100 கோடி சம்பாதிப்பாங்க. அப்படி வளமான துறை. அந்த துறையை நல்லா பயன்படுத்தி நிறையா பண்ணார். இது என்ன இப்போ இருக்கிற அரசாங்க குற்றச்சாட்டுன்னா, ரோடு போடாமையே ரோடு போடணும்னு காமிச்சது, பில்டிங் கட்டாமல் காமிச்சது, அணை கட்டாமல் காமிச்சது. செந்தில் சொல்லுவார், கனரை காணணும், அந்த கதையாக இருக்குது. ஸோ நிர்மல்குமார் அவங்க டிஸ்கஸ் பண்ணி, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, உதய் எல்லார்ட்டையும் பேசி, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லார்ட்டையும் பேசி, அதிகாரிகள்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கலாம், அருண்கிட்ட பேசி, டிஜிபிகிட்ட பேசி, ஒரு விஜய் எப்பவுமே ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணாத ஒரு கேரக்டர் நான் கேள்விப்படுறேன். அமர சிந்திச்சு பேசுறது கூட அப்படி தான், டக்குன்னு பேசுறது இல்லை. அவர் யோசிச்சு தான் பேசுகிறார். அவர் நேச்சர், ஒரு மனிதன் இயல்பான குணத்தை மாற்ற முடியாது. பதவியும் மாற்றா, எதுவும் மாற்றாது.
பிறப்பிலேயே அவர் அப்படி தான் கேட்டாராம், என்ன சாதக பாதகம் என்ன வரும் சொன்னால், இல்லைங்க உங்கள் இமேஜ் உயரும், நீங்கள் ஊழலுக்கு வாதிக்கு எதிரானவர்னு பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் உயரும். யாராவது சொன்னாலாம், இப்போ வரப்போ 4-5 இடைத்தேர்தலில் கூட அது எதிரொலிக்கும், நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்னு. நீங்கள் விஜய் சொன்னால் சட்டம் அது கடமையை பண்ணிட்டோம், நீங்கள் எக்ஸ்பெக்டேட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம், தீவிரப்படுத்தி பண்ண வேண்டாம், நீங்கள் ஆரம்பிங்கன்னு பர்மிட் கொடுத்துட்டார். ஸோ அருண் தலைமையில், எந்த அருண் திமுக ஆதரவாளர் என்று கருதப்பட்ட அருண் தலைமையில் போயிருக்குன்னா, அப்போ அருண் ஒரு சிறந்த அதிகாரி. ஏன்னா அவர் வந்து கட்சி சார்பில்லாதவர். ஏங்க அந்த கட்சி சொல்லிது பண்ணார், இந்த கட்சி சொல்கிறது பண்ணார், அவ்வளோதான். ஒரு அதிகாரி என்ன பண்ண முடியும்? என் ஃப்ரெண்டு சொல்லுவார், நான் ஐஏஎஸ் இல்லைம்பார். என்னங்க அப்படி சொல்லுங்க, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐயா நான் ஐஆர்எஸ் அப்படிம்பார். எல்லா மந்திரிகிட்ட போய் ஐஆர்எஸ்ன்னு சொல்லி எனக்கு ஐஏஎஸ்னே வரலிங்க, ஐஆர்எஸ்ஸாக வருதும்பார். அந்த கணக்காக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பந்தாடப்பட்டார். நான் அருணை மட்டும் குறை சொல்லி தப்பு கிடையாது. அவர் என்ன பண்ணார் பாவம், எய்தவன் இருக்கு அம்பை நோவானு. ஸோ அருண் இப்போ சிறப்பாக செயல்பட்டு ரெய்டு ஆரம்பிச்சார். அருண் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கணும் திமுக ஆதரவாளர். அவர் சிறப்பாக செயல்படுறார். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான். ஏவாவேலுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு KN நேரு, சேகர் பாபு, மாசு, ஒரு 4-5 பேர் மேலே ஒரு வழக்கு வரலாம்னு தோன்றுறது. ஏன்னா இந்த ஸ்பீடு வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பீடு பிக்கப் ஆகிடுதுன்னா கொஞ்சம் அந்த ரயில் பிக்கப் இப்போ தான் குட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஆரம்பித்து எக்ஸ்பிரஸில் போய் மெயில் போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் நம்பலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேச்சில், இது அவருக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னீங்க. திரு விஜய்க்கு இப்போதும் வருகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களிலும் பிறகு வருகின்ற தேர்தல்களிலும் லாபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதுவே திமுக அமைச்சர்களுக்கு, திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக மக்கள்கிட்ட ஒரு பச்சாதாபம் வரக்கூடிய சூழ்நிலை வராதா? இல்லைங்கண்ணா, விஜய் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சி இதை முடிவெடுக்கிறாரு நான் நம்ப தயாராக இல்லை. தேர்தல் கொடுத்த வாக்குறுதி ஊழலை ஒழிப்பேன். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக 2 ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிச்சு, ஒன்றும் பண்ணல. 2 கட்சியும் சொல்லிச்சு, எல்லாம் டாஸ்மாக மூடும் ஒழிப்பாங்க சொல்லுது. விஜய் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கல. ஆனால் அவருடைய நிதி நிலைமை கேவலமாக இருக்குன்னு ஒத்துக்கினார். ரொம்ப கேவலமாக இருக்குது. அது இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த லூப் ஹோல் எங்கெங்கே பாயுதோ, அந்த ஆறு போகிற வழியில் கிளைகள் போயுதோ அதெல்லாம் அடைக்கிறார். அடைச்சி ஆறை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார், பட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார். ஸோ ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது நான் அந்த சொன்ன மாதிரி மக்களுக்கு போக வேண்டிய பணம் மக்களுக்கு வரணும், மக்களுக்கு போய் சேரணும். கஜானாக்கு போக வேண்டிய பணம் கஜானாக்கு வரணும். லஞ்ச ஊழலாக போகக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ இந்த முடிவுகளுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆக்சிடென்டல் கோயின்சிடென்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், கோயின்சிடென்டல் ஆக்சிடென்ட்டும் அந்த மாதிரி இந்த இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் அது நேரம் காலம் அந்த மாதிரி வர்றதுனால அப்போ மக்கள் மத்தியில் ஊழலுக்கு, ஏன்னா இப்போ விஜய் மீது எந்த கொத்தையும் சொல்ல முடியாது. நிறைய பண்ணிட்டு வர்றாரு, சிங்கப்பெண் அமைச்சார் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு, விவசாயிகளுக்கு கொடுத்தாரு, கோஆபரேட்டிவ் தள்ளுபடி பண்ணார், பசங்களுக்கு படிப்பு கொடுத்தாரு, வேலை இப்போ 400 கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் லஞ்சமே வாங்காமல் கொடுத்துருக்காரு. அது கூட கேட்டாங்க யாரோ, 1 வாரத்தில் செலக்ட் பண்ணுவாங்களான்னு. 1 வாரம் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது, 1 மாதம் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. பழைய கவர்மெண்ட்டில் எக்ஸாம் நடத்தியிருந்தா கூட அதை வாங்கி பார்த்து லஞ்சம் கொடுத்தியா இல்லையான்னு கேட்டு லஞ்சம் கொடுக்காத வேலை கொடுத்துருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி லஞ்ச ஊழலை ஒழிப்பதில் முனைப்பாக இருக்கார். எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கிறத காலம்தான் பல்சம். அடுத்தது நீங்கள் 4-5 பேர் சொன்னீங்க, இவங்க மேலெல்லாம் அவங்க போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதன் மூலம் என்ன தாக்கம் ஏற்படும்? ஏன்னா மின்சாரத்துறைக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் திரு நிர்மல்குமார் சொல்கிறாரு, 9 டெண்டர்களில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. மின்சாரம் வாங்கிய வகையில் கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபாய் அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் மேலே அம்பு பாய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா? டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு நிர்மல்குமார் சொல்லிட்டு வந்திருக்கார். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கணனில் மூழ்கும் ஒரு அமைப்பு. அது பேசாமல் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு கேட்டால் இனிமேலும் TNEB வச்சுன்னு மாரடிக்கிறது முடியாத காரியம். அது ப்ரைவேட்டைஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து, ஏன்னா அரசாங்கம் என்பது அரசை செய்யுமே தவிர தொழில் செய்வதற்கு இல்லை, வியாபாரம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் கிடையாது. அது ஜவஹர்லால் நேருவோட கான்செப்ட். அது பப்ளிக் செக்டார்னு ஒன்று கொண்டு வந்தார். இப்போ எல்லா பப்ளிக் செக்டர் டிஸ்மேண்டில் ஆச்சு. அமெரிக்காவில் தான் பவர் விநியோகம் ப்ரைவேட் தான் பண்ணுறாங்க, பப்ளிக் கிடையாது. லோன் ஸ்டார் கேஸ் கம்பெனியில் தனியார் மயம் தான். ஸோ இப்போ தனியார் மயம் கொடுத்தீங்கன்னா, ஆனால் என்ன இப்போ தனியார் மயம் கொடுத்தீங்க என்ன பிரச்சனை, அந்த இலவச மின்சாரம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஊழல் ஊற்றுக்கண் எதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், 2வது மின்சார வாரியம். அந்த மின்சார வாரியத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்களை நிர்மல்குமார் பட்டியல் போட்டு கூட்டியிருக்கார்.
அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டிய கடமை செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் முன்னாள் அமைச்சர். 2 பேர் பேசிட்டு 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் போயிட்டுருக்கு. மக்கள் இதை பார்த்து எந்த பக்கம் சீர்தூக்கி பார்த்து பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரசாங்கத்தின் கூற்று உண்மையாக இருந்ததினால் வழக்கு பாய்வதற்கும் வழி உண்டு. ஏன்னா மக்கள் வரிப்பணம் தவறாக செல்வதை தடுப்பது தான் ஒரு அரசாங்கம். மக்கள் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்துவதை தண்டிப்பதும் ஒரு அரசாங்கம். அதனால் வந்து இந்த எப்படி இது நகரும், ஒரே நாளில் 10 பேர் எடுப்பாங்களா, எனக்கு இன்னும் டவுட்ஃபுல். ஒரு ஸ்டெப்பாக போங்க. எனக்கு முதல்ல ஏவா வேலு, அப்புறம் சேகர் பாபு, அப்புறம் நேரு, அப்புறம் அந்த அன்பில், மகேஷ் பொய்யாமொழி, அந்த மாதிரி. ஏன்னா ஜோவா சேர்மன் ஸ்ரீதர் வேம்பு சொல்லிட்டார், போன கவர்மெண்ட்டில் இலவச பள்ளிக்கூடத்துக்கே பணம் கேட்டாங்கப்பா எங்ககிட்டேருந்து. ஸ்ரீதர் வேம்புலாம் ஜோவா கார்பரேஷன் வேர்ல்டு ரெனவுண்ட் கம்பெனி, சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் அவர் பஸ்ஸு முழுக்க ஜோகம் தான் ஓடும். அவ்வளோ அவர் வந்து கிராமத்து வாழ்க்கை, எளிய வாழ்க்கையை வாழ்கிறார். வேஷ்டி கட்டிட்டு சைக்கிளில் ஆஃபீஸ் போகிறார். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த். அவர் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், கணக்கு வழக்கெல்லாம் டாலர்ஸ் ஒர்த்து. எளிமையின் சிகரம். அவர் ஏழைங்களுக்கு பண்ணுற மாதிரி, தாழ்த்தப்பட்ட பக்க மக்களுக்கு பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. அவர் பிராமணர் என்ற ஒரே காரணத்தால் அவர் தாக்கப்படுகிறார். அவர் மீது அவசொல் வருது. அவர் சொல்லியிருக்கார், போன கவர்மெண்ட் இலவச பள்ளிக்கூடத்தில் பணம் பிடிங்கி ஏமாத்துறாங்கன்னு. இந்த கவர்மெண்ட் நல்லா நடக்குது, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். இது வரைக்கும் எந்த தொழிலதிபரும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்ஸோ சிம்சனோ எல்லாம் திமுக சொம்புங்க தான். ஒருத்தர் கூட விஜய் நல்லா பண்ணான்னு சொல்ல. விஜயோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கு போனாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஸ்ரீதர் வேம்பு. ஏன்னா இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பயம்னா, நாளைக்கு டிஎம்கே வந்து வச்சுங்க, எப்படி தான் ஒரு கதை சொல்லுவாங்க, ஏசி முத்தையான் எம்ஏஎம் ராமசாமி. டிஎம்கே வந்தால் எம்ஏஎம் ராமசாமி உள்ளே சேர்ப்பாங்களாம், அதிமுக வந்து ஏசி முத்தையா உள்ளே சேர்ப்பாங்களாம். ரெண்டு பெரிய நாட்டுக்கு ஒட்ட செட்டியார்கள். ஒருத்தர் வேறு கட்சியில் இருப்பாங்க. ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க, அழக பழக்க எடுத்து பிடிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஏசி முத்தையா வழக்கு போட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் அமைதி காக்கிறாங்க. தொழிலதிபர்களுக்கு அரசியலுக்கு வரமாட்டார். இதையும் மீறி ஸ்ரீதர் வேம்பு சொன்னது பாராட்டத்துக்கு. ஏன்னா உண்மையாக மனசிருந்து பேசியிருக்கார். நீங்கள் முக்கியமாக தேர்தல் பற்றி சொல்லி வருகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 6 தொகுதிக்கு, ஏன்னா இன்னும் கூட தொகுதி அதிகமாகுங்கிற நிலைமை இருக்குது. அதில் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க? இந்த மாதிரி ரெய்டெல்லாம் உதவுமா? எப்படி அதை அணுகுவாங்க தமிழக வெற்றி கழகம்? இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த கூட்டணி கட்சிகளில் சில கட்சிகள் நாங்கள் திமுகவை விட்டு அறுத்து விட்டு வந்து விட்டோம்னு சொல்லியாச்சு. காங்கிரஸ் சொல்லியாச்சு, ஐயுஎம்எல் சொல்லியாச்சு, சிபிஎம் சொல்லியாச்சு. விசிகே சொல்லலை, இது வரைக்கும் இந்த வார்த்தையை விடலை. அந்த வார்த்தையே விடணும். ஏன்னா இன்னொரு கட்சியில் அமைச்சராகவே இருக்கும்போது இல்லை, இருந்தாலும் எங்களுக்கும் திமுகவுக்கும் உறவில்லை, ஒட்டுமில்லைன்னு சொன்னாதான். ஏன்னா இப்போ விஜயே பேசினார் சட்டசபையில், அவங்கள் தயவால் நாங்கள் ஆட்சி செய்யவில்லை, மக்கள் தயவால் தான் ஆட்சி செய்யணுன்ற வார்த்தையை புட்டு வச்சுட்டார். நீங்கள் என்ன பண்ணோம்? அப்படி இருக்கும்போது விஜய் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்கிறது வாஸ்தவம். இல்லைன்னா மத்திய சபையில் இடம் கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்க, உங்கள் லாயல்ட்டி திமுக. இப்போ இந்த தேர்தலில், இந்த வரப்போகும் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இப்போ திமுக கண்டிப்பாக போட்டி போடாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. திமுக என்ன தான் தோற்றா கூட எதிர்கட்சிங்கிற வரிசையில் அதுக்கு உண்டான பலம் உண்டு. அதை குறைச்சி மதிப்பு போட முடியாது. நீங்கள் இப்போ வேணால் ஆட்சி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு பலம் உண்டு. 5 தொகுதியில் திமுக போட்டி போடும். அப்போது இந்த கூட்டணி கட்சிகள் இவங்களை எதிர்த்து குரல் கொடுக்குமா, மீட்டிங் போடுமா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குமா, அறிக்கை விடுமா, இல்லை தாவாக வேட்பாளர் ஆதரிக்குமா, இல்லை எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு அடம் பிடிக்குமா அப்படின்னு தெரியாது. என்னோட கருப்பை திருமாவளவன் சொல்கிறான்னா, திருச்சியில் நானே போட்டி போடுறேன், திருச்சி கிழக்கில் நான் போட்டி போடுறேங்கிறானோ. போட்டி போடுறது தப்பு இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சு டிவிகே சப்போர்ட். ஆனால் விஜயை மீறிய ஒரு சக்தி தன்னுடைய அமைச்சரவையில் இருப்பதை விஜய் ஒத்துக்கொள்வார் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா விஜயை மீறிய சக்தி அவர். இப்போ விஸ்வநாதனோ காங்கிரஸில் இருக்காங்க, ஐஎம்எல்ல இருக்காங்கன்னா அவங்களாம் அமைதியானவர்கள், பெரிய செகண்ட் லெவல் லீடர்ஸ் தான். விஜய் கட்டுப்பட்டவர்கள். திருமாவை கட்டுப்படுத்தும் சக்தி விஜய்க்கு இருக்கிறதால இல்லை. கேபினெட்டில் இருந்து அவர் ஏதாவது பண்ணார் வச்சுங்க, விஜய்க்கு தான் கட்டுப்படுது. விஜய் உணர்ந்து தான் அமைதியாக இருக்கார். ஸ்டாலின் என்ன பண்ணார்? எம்பி பதவியில் ராஜினாமா பண்ணி எம்எல்ஏக்கு போகிறேன்னு முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும், திருமாவளவன் அசம்பிளிக்குள்ளே வந்தார்னா ஒன்று அமைச்சர் துணை முதலமைச்சர் கேட்பார், இல்லை எதிர்கட்சியில் உட்காந்து கரெக்டாக பண்ணுவார். அதனால் ஸ்டாலின் அப்படி பவிஷா தட்டி விட்டார். அதே நோக்கில் விஜய் பண்ணார்னா திருப்பி திருமாவுக்கு ஸ்டாலின் பக்கம் போகிறது தவிர வேறு வழி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்படி போனால் என்ன லாபம்? என்ன இங்கே இருந்தால் லாபமா? அங்கே லாபம் இல்லை. இப்போ 1 இயர்ஸ் இருக்கிறதுனால விசிக உடையிற லெவலில் வந்தாச்சு. பன்னீர் பால் ஆல்ரெடி போயிட்டார், பன்னீர் பாபு போயாச்சு.
ஆளுநர் ஷானவாஸ், ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க சொன்னாலும் எங்கள் தலைவர் மந்திரியாக வந்தால் கூட நான் காலை விட மாட்டேங்க. ரவிக்குமார் சொன்னார் எங்கள் தலைவர் வந்தால் தலை கற்றுக்க மாட்டேங்க. வன்னியரசு வந்தால் எப்படிங்க பொறுத்துக்கிறது? ஏன்னா வன்னியரசு ஜூனியர், ஆளுநர் ஷானவாஸோ அவங்க எல்லாரோடையும் ஒரு ஜூனியர், பாலாஜியோட ஜூனியர். ஸோ ஜூனியர். ஆனால் விசிகா தலைவர் சொல்கிறார் நாங்கள் என்னங்க பண்ண அவங்க 2 பேரும் ஜெயித்தாங்க, நீங்கள் ஜெயிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஜெயிச்சதான் கொடுக்க நான் என்ன எம்எல்ஏ என்ன தப்பு, ஜெயிச்சுன்னு கொடுத்தேன், அது எப்படி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு போராட்டம் போகுது. கட்சி 2ஆக உடைய ஸ்டேஜில் இருக்குது இப்போ விசிகா. அதை தடுக்கணுன்னா ஒரே யுக்தி, விசிகா போட்டி போட்டு திரும்ப அமைச்சரானார்னா அப்போ விசிகா உடையாது. ஏன்னா திரும்ப மிஞ்சி சக்தி விசிகாவில் கிடையாது. திரும்ப ஏன் அமைச்சரானு கேட்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. ஸோ திரும்ப சொல்லலாம் கட்சி உடையாமல் இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னா நான் போட்டி போட்டு அமைச்சர் ஒரு அமைச்சர் கொடுக்க நான் இருந்துட்டு போகிறேன். இது விஜய் விரும்பான்னு கேட்டிங்கன்னா விரும்பலேன்னு நம்ம கேள்விப்பட்டீங்கன்னா அவருக்கு மீதியாக ஒரு சக்தி இருந்ததுன்னா அவரால் செயல்பட முடியாது. ஸோ இந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது விசிக்கு என்ன முடிவு எடுக்கும் இந்த இடைத்தேர்தலுங்கிறது நம்ம பட்ட வெளிச்சமாக இன்னும் ஒரு கோடி சிகரத்தை தெரிஞ்சுப்படும்.